வெல்கம் டு படித்ததில் பிடித்தது. நான் உங்கள் மஞ்சு. இன்னைக்கான சிறு கதை. ஒரு தடவை சாத்தான் இந்த உலகத்தை சுத்தி பார்த்துட்டு அவனோட நாட்டுக்கு திரும்ப போனான். சாத்தானோட ஒர்க்கிங் கமிட்டி, அதாவது செயற்குழு கூட்டத்துல ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணாங்க. ரொம்ப வேதனையோடையும் ரொம்ப கோபத்தோடையும் இந்த சாத்தான் எந்திரிச்சு பேசினான். நானும் இங்கு கூடியிருக்கும் என் தளபதிகளும் பூமியில் வாழும் அனைத்து மனிதர்களையும் கெட்டவர்களாக்க அரும்பாடுபட்டு வருகிறோம். இருப்பினும் பூமியில் 190 பேர் இன்னமும் நல்லவர்களாக வாழ்ந்து வருவதை எங்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. இதை பற்றி நீங்கள் கருத்து கூறலாம் என்று சொல்லி சாத்தான் அமர்ந்தான். தளபதிகளில் ஒருவன் எழுந்தான். சாத்தானே, கவலையை விடுங்கள். என் பேர் ஆசை. நான் ஒரு வீட்டில் நுழைந்தால் அவ்வீட்டில் உள்ள எல்லோரும் ஏதாவது ஒரு பொருள் மீது ஆசைப்படுவார்கள். கிடைக்கவில்லை என்றால் திருடுவார்கள், வன்முறையில் ஈடுபடுவார்கள். இந்த ஆசை என்ற கெட்ட பழக்கத்தை கொண்டு மனித குலம் முழுவதையும் நான் கெடுத்து குட்டி சுவராக்குவேன் என்றான். அனைவரும் கரகோஷம் செய்தார்கள். மகிழ்ச்சி ஆசையே. ஆனால் என்னதான் ஆசை காட்டினாலும் அதற்கும் மயங்காத சில மனிதர்கள் இருப்பார்களே. மனித குலத்தை முற்றிலுமாக அழிக்கும் ஒரு கெட்ட பழக்கத்தை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றான் சாத்தான். அடுத்த கெட்ட பழக்கம் எழுந்து வந்தது. சாத்தானே, என் பெயர் பொறாமை. நான் ஒரு வீட்டில் நுழைந்து விட்டால் யார் யாரை பார்த்து பொறாமைப்படுவது என்று விவஸ்தையே இல்லாமல் போய்விடும். தாத்தா கூட பேத்தியை பார்த்து பொறாமைப்படுவார். ஒரே ரகலையாகிவிடும். என்ன சொல்கிறீர் என்றான் பொறாமை. பலமான கைத்தட்டல் அவனுக்கு கிடைச்சாலும் சாத்தா சொன்னா, நல்லதுதான், நீ பெரும்பான்மையான மக்களை ஸ்பாயில் பண்ணுவ, ஆனா எனக்கு மக்களை முழுமையா கெடுக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் வேணும்னு சொன்னான். அதே மாதிரி தொடர்ந்து காமம், அறியாமை, சோம்பேறித்தனம், கோபம் என்ற சுமார் 50 கெட்ட பழக்கங்கள் வந்து பேசினாலும் சாத்தானுக்கு திருப்தியே இல்லை. மனித குலத்தை கூண்டோடு ஒழித்து கட்டக்கூடிய ஒரு கெட்ட பழக்கத்தை அவன் விரும்பினான். கடைசியா ஒருத்தன் எழுந்து வந்தான். ஐயா, என்ன பூமிக்கு அனுப்புங்க, மனித குலத்தை முற்றிலுமா ஒழிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னா, நீ போய் என்ன செய்வ அப்படின்னு கேட்டான் சாத்தான். ஒரு வீட்டுல ஒரு பையன் படிச்சுக்கிட்டு இருந்தா அவன்கிட்ட போய் என்னென்ன செஞ்சா அவன் வாழ்க்கையில முன்னேறலான்னு சொல்லுவேன். அதாவது ஸ்கூல் முடிஞ்சதும் காலேஜ், அதுக்கப்புறம் வேலை, சொந்த தொழில் என்று முன்னேறுவதற்கு என்னென்ன செய்ய வேணும்னு சொல்லுவேன். அட பாவி, இதெல்லாம் நீ சொன்னா அவன் உருட்டுருவானே என்று உருமினான் சாத்தான். ஆமா, அப்படிதான் அறிவுரை சொல்லுவேன். சொல்வதோடு நிற்க மாட்டேன். ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டு அவன் முன்னேற்றத்திற்கு கட்டாயம் செய்ய வேண்டிய வேலைகளை ஒரு நோட்டில் எழுதி தருவேன். டே துரோகி, ஒழிக்க சொன்னா வாழ வைக்க வழி சொல்றியா? அட பாவி. அட ஆமாயா, அவன் வாழ்க்கையிலையும் பணத்திலையும் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுங்கிறத கிளீனா ஒரு டைரியில எழுதி தருவேன். அந்த லிஸ்ட்டை அவன் கையில கொடுத்துட்டு, இதெல்லாம் செஞ்சா நீ முன்னேறலாம், ஆனா இந்த காரியத்தை நீ நாளைக்கு செஞ்சா போதும்னு சொல்லிட்டு வந்துருவேன். சாத்தா எந்திரிச்சு மகிழ்ச்சி கூப்பாடு போட்டான். அவனை கட்டி பிடிச்சு குதியாட்டம் போட்டான். உலகத்து மக்களை முற்றிலுமாக ஒழிக்க சூப்பர் கெட்ட பழக்கமே நீதான். உன் பேர் என்ன என்று கேட்டான் சாத்தான். நான் தான் ப்ரோக்ராஸ்டினேஷன், அதாவது வேலையை தள்ளி வைக்கும் பழக்கம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா சொன்னான். நம்ம கிட்ட நிறையவே திறமை இருந்தாலும் இந்த தள்ளி போடுதல் அப்படிங்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா நம்மளால முன்னேறவே முடியாதுங்க. அதனால இந்த நிமிஷத்தோட இந்த தள்ளி போடுதல்ங்கிற பழக்கத்தை விட்டுருங்க. ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய் அப்படிங்கிற மாதிரி இப்பவே செய்ய ஆரம்பிச்சிருங்க. இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. பாய்.